எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் ரயில்வேல உங்க கரியரை சூப்பரா ஸ்டார்ட் பண்ண ஒரு அருமையான சான்ஸ் வந்திருக்கு. ஆமாங்க, ஆர்ஆர்பி என்டிபிசி 2026 கிராஜுவேட்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இத பத்தின எல்லா முக்கியமான டீடைல்ஸையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க, நேரத்தை வீணாக்காம உள்ள போலாம். இப்போதாங்க காலேஜ் முடிச்சீங்களா? இல்ல ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல செட்டில் ஆகணும்னு கனவோடு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கான வாய்ப்பு தான். ஒரு செக்யூரான கவர்மெண்ட் ஜாப், அதுவும் இந்தியன் ரயில்வே மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துல. இது ரெண்டும் ஒன்னா கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அடங்கப்பா, மொத்தம் 5810 வேகன்சிஸ். 5810. இது வெறும் பட்டதாரிகளுக்கு மட்டுமே ஆன ஒரு மெகா ரெக்ரூட்மெண்ட் டிரைவ். இந்த நம்பரை கேட்ட உடனே ஒரு பாசிட்டிவ் வைப் வருதில்ல? சரி, நோட்டிஃபிகேஷனை பார்த்ததும் நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி என்ன? நான் இதுக்கு எலிஜிபிளா? சரிதானே? வாங்க, அதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைன்னு இப்ப பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி ரொம்பவே சிம்பிள். ரெண்டு விஷயம்தான். ஒன்னு, ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ரெண்டாவது, உங்க வயசு. ஜான்வரி 1ஆம் தேதி 2026ல உங்க வயசு 18ல இருந்து 33க்குள்ள இருக்கணும். இதுல சில கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. ஓகே, இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணும்போது கிளர்க் அல்லது டைப்பிஸ்ட் போஸ்டுக்கு குறி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லயோ அல்லது ஹிந்திலயோ டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இத நோட் பண்ணிக்கோங்க. சரி, தகுதியெல்லாம் ஓகே. ஆனா இந்த 5810 வேகன்சில என்னென்ன போஸ்ட்ஸ்லாம் இருக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க, என்னென்ன வேலைகள் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் பாத்திரலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த லிஸ்ட். குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இதுக்கு மட்டுமே 3416 வேகன்சி இருக்கு. அதிகபட்ச வேகன்சி இதுக்கு தான். அடுத்து ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க்னு வரிசையா இருக்கு. இதுல ஸ்டேஷன் மாஸ்டர், சீஃப் கமர்ஷியல் சூப்பர்வைசர் போஸ்டுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பேவே 37,400 ரூபாய். உங்க விருப்பத்துக்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் எது செட் ஆகும்னு இந்த டேபிள பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. போஸ்ட்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? டெட்லைன். டைம் ரொம்ப கம்மி. அதனால கரெக்டான டைம்ல அப்ளை பண்றது ரொம்ப முக்கியம். இந்த தேதிகளை மறக்காம உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கவனமா கேளுங்க. அக்டோபர் 21ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. க்ளோஸ் ஆகுறது நவம்பர் 20. நடுவுல கரெக்டா ஒரு மாசம் தான் டைம். ஃபீஸ் பே பண்றதுக்கு நவம்பர் 22 கடைசி நாள். அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சர்வர் பிஸி ஆகிரும். முதலே அப்ளை பண்ணிடுங்க. சரி, டேட்ஸ்லாம் நோட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பயப்படாதீங்க, இது ரொம்ப சிம்பிளான ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட்டுக்கு போய் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப், உங்க ஐடியை வெரிஃபை பண்ணணும். இதுக்கு ஆதாரை யூஸ் பண்ணா வேலை ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிரும். மூணாவது, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை கவனமா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இங்க ஒரு முக்கியமான வார்னிங் இருக்கு. இல்ல ரயில்வே போர்டே சொன்னது. நீங்க ஆதாரை விட்டுட்டு வேற ஏதாவது போட்டோ ஐடியை வச்சு வெரிஃபை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா செக்கிங் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா டீட்டெயிலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதனால தேவையில்லாத சிக்கலை தவிர்க்க ஆதாரை யூஸ் பண்றது தான் புத்திசாலித்தனம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வாய்ப்பு உங்க லைஃபையே மாத்தலாம். உங்க உழைப்புக்கேத்த ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்ல சேர நீங்க ரெடியா? அப்போ எதுக்கு வெயிட் பண்ணணும்? இந்த சூப்பர் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தேடி டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அப்ளை பண்ண போற உங்க எல்லாருக்கும் எங்க சார்பா ஆல் தி பெஸ்ட்.